அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 9/10/2024 முதல் உங்களுடைய வாழ்வில் தானாக நடக்க போகும் நல்லது என்ன? லட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது? குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 9/10/2024 இன்று வக்ரம் பெறுகிறாரு. அதே போல் மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும், கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், புதனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான திருத்தலம் எது, அங்கு சென்று எப்படி பரிகாரங்களை மேற்கொள்வது, இது சம்பந்தமான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் 9/10/2024 இன்றைய தினத்தில் குரு பகவான் வக்ரம் பெறுகிறாரு. இப்படிப்பட்ட குரு பகவானால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பதற்கு முன் குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பிரகஸ்பதி என்பார்கள். தேவர்களின் குருவும் நவகிரகங்களில் ஒருவரும் ஆவார். இவர் சப்த ரிஷிகளின் ஒருவனான ஆக்ரீஷ முனிவருடைய மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார். அத்துடன் திட்டையில் கோவில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்து பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. இவர் இடம்பெயர்வதே குரு பெயர்ச்சி என்று வழங்கப்படுகிறது. இவருக்கு அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு, சிகண்டீஷன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோள், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் என 18 பெயர்கள் உள்ளன. இது ஜோதிடத்தின் படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனம் ஆகிய ராசிகள் ஆகும். இவர் ஒளி படைத்த ஞானிகளையும் மேதைகளையும் உருவாக்குபவர். மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்களின் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. நவகிரகங்களின் முழுமையான சுபகிரகமாக திகழ்பவர் குரு பகவான். இவர் மனித வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் என்பதால் எந்த கிரகத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு குருவிற்கும் குருவினுடைய பார்வைக்கும் உண்டு. ஒரு ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் குரு பார்வை இருந்தால் கேடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் மிகும். எனவேதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகிறது. குரு இருக்கும் இடத்தை வைத்து ஒரு ஜாதகத்தில் குழந்தைகளின் நிலையை அறிய முடியும் என்பதால் இவர் புத்திரகாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். மனிதனின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்யும் பணத்திற்கு அதிபதி என்பதால் தனக்காரகன் என்று போற்றப்படுகிறார். குருவிற்கு ஜீவனக்காரகன் என்றும் பெயரும் உண்டு. அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட குரு பகவானுக்கு உரியவை என்ன என்று பார்க்கும்போது குரு பகவானுக்கு உரிய நிறம் மஞ்சள், குணம் சாத்வீகம், மலர், முல்லை, ரத்தினம், புஷ்பராகம், சமித்து, அரசு, தேவதை இந்திரன், பிரத்யத தேவதை, நான்முகன், திசை வடக்கு, ஆசன வடிவம், செவ்வகம், வாகனம், யானை, தானியம், கொண்ட கடலை, உலோகம், தங்கம், சுவை, இனிப்பு, ராகம், அடானா, நட்பு, சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாய், பகை கிரகம் புதன், சுக்கிரன், சமகிரகம் சனி, ராகு, கேது, ஆட்சி, தனுசு, மீனம், மூல திரிகோணம், தனுசு, உச்ச ராசி, கடகம், நீச்ச ராசி, மகரம், நட்சத்திரங்கள் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. இவருடைய தசா காலம் 16 வருடங்கள். இவருடைய பார்வை 5, 7, 9 இடங்கள். அதே போல ஒரு வருட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பாரு. பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படியும் ஆன்மீக ரீதியாகவும் குரு பகவான் ஞானத்திற்கு அதிபதியாக கருதப்படுகிறார். திருமணம் போன்றவை தடையின்றி நடக்க, நல்ல வேலை கிடைக்க,
உயர்கல்வி பெற என வாழ்வின் முக்கிய நிகழ்வுகளுக்கு குருவினுடைய அருள் மிக முக்கியம். இதனை குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு பகவானை நாம் சென்று தரிசிப்பது கோடி நன்மைகளையும் புண்ணியங்களையும் தரும். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய வாழ்வில் முன்னேற்றம் பலவிதமான நன்மைகள் பெறுவதற்கு குருவினுடைய ஆசை மிக அவசியமாகும். குருவினுடைய பார்வை இருந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தில் 2 பார்வைகளுக்கு மட்டுமே கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒன்று குரு பார்வை, மற்றொன்று கோபுர தரிசனம். இதில் குருவினுடைய அருள் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதற்கு உதாரணமாக நிகழ இருக்கும் 9/10/2024 தேதியான இன்று குரு தனது ரிஷப ராசியில் வக்ரம் பெறுகிறாரு. இக்காலகட்டங்களில் துலாம் ராசி நேயர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் பட இருக்கு, மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் சுக்கிரனுடன் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சியில் இருக்க அதோடு பாக்கியாதிபதி சேர்வதும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதும் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்குங்க. வியாபாரிகள் தடைகளை நீக்கி லாபத்தோடு வணிகம் செய்ய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன் இருப்பதால் தனா பாக்கியம் அதிகரிக்குங்க. புதன் இருப்பதால் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் இருக்கும். இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் நிறைந்த ஒரு தருணமாகவே இந்த குரு பகவானுடைய வக்ர காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவாருங்க. தெய்வ பக்தியும் கோவில் தரிசனமும் உண்டுங்க. புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. ஆனாலும் அவர் தற்போது வக்ரம் பெறுவதால ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. மேலும் வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக இருக்குங்க. தொழில் முதலீடுகள் அதிகரிக்குங்க. இப்போதைக்கு பெரிய லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. 12இல் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படுங்க. இத்தருணங்களில் எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்பட்ட பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கிருஷ்ணம் வந்தே ஜெயத்குரு என்பதற்கேற்ப பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.